உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பில் விளைந்த ஆரமுதே, பொய்மையே பேசி பொழுதனை சுருக்கும் புழுத்தலையே நெந்தனுக்கு செம்மையே ஆய சிவபதமளித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் இங்கு எழுந்து அருள்வது இனியே. எல்லாம் உள்ள அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சொக்கநாத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய உபாசனை தேவதை மகிஷத்வஜாஜ வித்மகே சண்டஹஸ்தாஜ தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். அன்னை வாராகியுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த அக்டோபர் மாத ராசி பலனை பொறுத்தவரையில் 12 ராசி அன்பர்களுக்கும் பொதுவாக இந்த அக்டோபர் மாதம் செவ்வாய் பகவான் உங்களுக்கு மிதுனத்தில் அமைந்திருக்கிறார். சனி பகவான் கும்பத்திலே வக்ரம், அதே போல் குருவும் வக்ரம். முக்கியமான 2 கிரகங்கள் வக்ரகதியில் இருக்கின்றன. சனியும் குருவும். ராகுவும் கேதுவும் மீனத்திலும் கன்னியிலும் அமைந்திருக்கிறார்கள். சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார். சூரியன் சிம்மம் மற்றும் கன்னி ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார். இந்த மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாருங்கள். கடக ராசி அன்பர்களே, அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையில் கடகராசி அன்பர்களுக்கு பணவரவு தனவரவு மிகுந்த மாதமாக அமைகிறது. நீங்கள் இப்படித்தான் சாமி சொல்கிறீங்க. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பதிவிலும் நீங்கள் கடகராசியை ரொம்ப உயர்வாகவும் தூக்கி வச்சு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறீங்க. உன்னால் முடியும், எழுந்து ஓடு, நீ ஜெயிச்சிருவ, எழுந்து ஓடு அப்படின்னு நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறீங்க. ஆனாலும் நாங்களும் உங்கள் பேச்சை கேட்டு எழுந்து ஓடுறோம் சாமி, ஆனால் ஜெயிக்க முடியல. இந்த மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய எனது கடகராசி அன்பர்களே, நிச்சயமாக இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஜெயிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. எனக்கு நல்லா தெரியும் கடகராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்டம் என்னங்கிறது. நீங்கள் முயற்சி செய்யாமல் இல்லை, நீங்கள் முயற்சி எடுக்காமல் இல்லை, உழைக்கிறதுக்கு அஞ்சுபவர்கள் அல்ல. வேலையை ரசித்து ருசித்து ராப்பகலாக கண்முடித்து வேலை செய்யவும் உழைக்கவும் தயாரான நீங்கள் நல்லா வேலை செய்கிறீங்க. ஒன்று, சரியான வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கணும், நல்ல வாய்ப்பு உள்ள இடம் உங்களுக்கு அமையாமல் இருக்கணும். அப்படி இல்லைனாக்கா எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்கும். உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு சமமானவர்களாக இருக்க மாட்டார்கள். உங்களுக்கு ஈக்குவலான ஆள் உங்களை எதிர்க்க மாட்டான். ஒன்றுத்துக்கும் உதவாதவன் தான் உங்களை எதிரியாக பார்த்துட்டு இருப்பான். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய வேர்வை, உங்களுடைய திறமை இதெல்லாம் அங்கே வீணடிக்கப்படும். வெறும் வார்த்தைகளாலும் அல்லது தேவையில்லாத கமெண்ட்ஸ்களாலும் பின் பேச்சுகளாலும் உங்களுடைய வெற்றி பறிக்கப்படும். அப்போ இந்த மாதிரி கடுமையான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கடக ராசி நேயர்களே, இந்த மாதம் முதல் நிச்சயமாக தெய்வ அனுகூலத்தினாலும் இறை வழிபாடுகளினாலும் பிரதோஷ வழிபாடுகள் போய் கலந்துக்கிறது நல்லது. பிரதோஷ வழிபாடே நான் தான் சாமி செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னாக்கா அதுக்கும் உங்களுடைய பிரார்த்தனைன்னு சொல்லி ஒரு வில்வத்தை போடணும். சாமி, இது உலகத்துக்கெல்லாம் நான் உங்களுக்கு அர்ச்சனை பண்ணிடுறேன், எனக்காக ஒரு வில்வம் போடுறேன், நீங்கள் எனக்காக ஒரு அனுகூலம் செய்யுங்கன்னு நீங்கள் உங்கள் பிரார்த்தனை அங்கே இருக்கணும். அப்போ கடகராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். வருமானம் குறைஞ்சிருக்கும், வேலை வாய்ப்புகளில் பிரச்சனைகள் இருக்கும். நிறைய அன்பர்களுக்கு வேலை செஞ்சுருப்பாங்க, பல மாத சம்பள பாக்கிகள் இருந்திருக்கும்.
தொழில் அமைப்புகளில் ஒரு சில சிக்கல்கள் இருக்கும். சட்ட பிரச்சனைகளை சந்தித்திருப்பீர்கள். தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள், பிள்ளைகளுடைய கல்வி பற்றிய கவலைகள், அப்போ இதெல்லாம் கலந்திருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே, அந்த மன பயம் நீங்கும். அதே போல் ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு மறைமுகமான பிரச்சனைகள், மனசில் ஒரு பயம், தேவையில்லாத மனபயங்கள் இருக்குமே. ஆனால் அந்த மன பயமும் விலகும். கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.